அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே, இன்றைக்கு முக்கியமான பெயர்ச்சி, அதை பத்தி தான் பார்க்க போறோம். என்னங்க முக்கியமான பெயர்ச்சி? இயற்கை கிரகமான சுப கிரகமான குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். குரு பார்த்தால் கோடி நன்மைகள் சொல்லுவாங்கல்ல, அப்படி இந்த 12 ராசியாளுக்கும் எது மாதிரியான ஒரு கோடிகளை கொடுக்க போற, இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பெயர்ச்சி எப்ப பெயர்ச்சி, அதாவது இந்த வக்ர பெயர்ச்சி எப்ப ஆகிறார்? அதாவது பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் 9ஆம் தேதி குரு பகவான் மிருகசீரிடத்துல வக்ரமாகிறார். வக்ரமாயி ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வர்றார். அதாவது பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி வரை இந்த 3.5 மாத காலங்கள் குரு பகவான் வக்ரமாக இருப்பார். வக்ரனா பின்னோக்கி நகர்ந்து செல்வதுதான் வக்ர காலங்கிறது. இது ஒரு சில பேருக்கு பல யோகத்தை கொடுக்கும், ஒரு சில பேருக்கு பலவீனத்தை கொடுத்தா அவங்களுடைய ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்துதான் அங்க பலன்கள் மாறுபடும். இது முக்கியமான ஒரு பயிற்சிங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு குரு நல்லா இருந்தாதான், குரு பலம் இருந்தாதான் திருமணத்துக்கே குரு பகவான் தான். பெருங்கொண்ட பணம், பதவி, பொருள்கள், அந்தஸ்து, கௌரவம், நல்ல ஒழுக்கமான குணம், இதுக்கெல்லாம் அதிகாரி யாரு? குரு பகவான். அப்படிப்பட்ட பெயர்ச்சியை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஃபுல்லா நீங்க வீடியோ பாருங்க. நம்ம இந்த குரு பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்பார். அதையும் பத்தி டீட்டெயிலா ஃபுல்லா கொடுப்போம். ஏன்னா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்கு பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தாங்க இந்த கன்னி ராசி. இதுலயுமே கன்னி ராசிக்காரங்க பாருங்க, இதுலயுமே கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் யாருன்னு இருக்குன்னா கண்டிப்பாக கன்னி ராசி என்பட்ட கண்டிப்பா இருக்கு. நல்ல உழைக்கக்கூடிய திறமை, மைண்ட் கெப்பாசிட்டி எல்லாமே பாருங்க கன்னி ராசிக்கார தான். என்றுமே ஒரு இளமையான தோற்றம் இருக்கும், எதுவுமே சுறுசுறுப்பாங்க இருப்பாங்க. எல்லா விஷயத்திலையும் பாருங்க கன்னி ராசிக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் கன்னி ராசி தான். வேலை, உத்தியோகம், வருமானம் இதை பத்தியும் ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்களுமே இந்த கன்னிராசி என்பவர்கள் தான். அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர கிரக பேச்சு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு, இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஏன்னா நீங்க கன்னி ராசியா இருக்கலாம், ஆனா ராசியை பொறுத்து, ராசியை விட லக்னங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்ன லக்னம் பார்க்கணும், என்ன நேரத்துல பிறந்தீங்க. ஏன்னா கன்னி ராசியா இருப்பீங்க, ஆனா லக்னங்கள் ஒருத்தருக்கு மாறி மாறி வரும். ஒருத்தர் காலைல பிறந்திருப்பாரு, மதியம் பிறந்திருப்பாரு, இரவு பிறந்திருப்பா. இப்ப லக்னங்கள் மாறுபடும் போது அங்கே கிரகங்கள் அமைப்புல இருக்கும். ஒவ்வொரு கிரகங்கள் லக்னத்தை வச்சு குரு நல்லா வரா கெட்ட வரான்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன்னா ஒரு பொது பலனா கொண்டு போங்க. உங்க விதிஜாதத்தை பார்த்துட்டு எடுத்து பலன் எடுத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பலனா பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு குரு நல்லா இருந்தா நல்ல பலனை கொடுப்பாரு, பலவீனமா பலனத்தை கொடுப்பாரு. இப்ப இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறேன்? ஏன்னா எனக்கு கன்னி ராசிக்காரங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, அது நல்லா சொல்றேன். இப்ப இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குரு உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதினு பார்த்துக்கணும். உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 4ஆம் வீட்டு அதிபதி. அதாவது உங்களுடைய 4ஆம் பாவத்துல என்னென்ன வரும்? வீடு வருமா? வீடு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், தாய் உறவு, அம்மா எல்லாமே 4ஆம் பாகம் தான். உங்களுடைய சுகம், வண்டி, வாகனம் இது எல்லாமே இந்த 4ஆம் பாகம் தான். ஒரு மனிதனுக்கு 4ஆம் பாகம் நல்லா இருந்தா நல்லா சுகமா இருப்பாங்கன்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு நிம்மதி வேணும்ல, அது எல்லாமே இந்த 4ஆம் பாகம் தான். 4ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா கண்டிப்பா சுகபோகத்தோட இருப்பான். அப்ப நல்ல ஒழுக்கமான குணம் இருக்குன்னு அர்த்தம். 4ல போய் குரு இருந்தாலும் நல்லா ஒழுக்கமான குணம் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி யாரு? குரு. 7னா என்ன? பொதுமக்கள், கணவன் மனைவி, பெண்ணா இருந்தா கணவன், ஆனா இருந்தா மனைவி, இதை காட்டக்கூடிய கிரகம். நண்பர்கள், பழக்க வழக்கம், கூட்டுத்தொழில், ஃப்ரெண்ட்ஷிப்பு, பொதுமக்களுடைய நல்ல பேரு, படிப்பு, கல்வி,
டாக்குமெண்ட் சம்மந்தம், ஏதாச்சும் எழுத்துக்கணிதம் சம்மந்தப்பட்டது, கணிதம் சம்மந்தப்பட்டது, அக்கௌண்ட்ஸ், பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த 7ஆம் பாவம் தான். ஒரு மனிதனுக்கு 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தா தான் இது எல்லாமே நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் அதிபதி யாரு? குரு. அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் அதிபதி யாரு? குரு. இவர் போய் எங்க இருக்காரு? பாக்கியஸ்தானத்துல போயிட்டு 9ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. எங்கே? 9ஆம் இடத்துல போயிட்டு நல்ல ஒரு பலமா இருக்காரு. இப்போ 9ஆம் இடத்துலதான் அவர் வக்ரம் ஆகிறார். ஒரு கிரகம் 9ஆம் இடத்துல போய் வக்ரம் ஆகுது, அது பின்னோக்கி நகர்ந்து போகுதுன்னு அர்த்தம். இப்போ வக்ரம் ஆயிட்டா இங்க பெருசா இஷ்யூ இருக்கும்னா, என்னை பொறுத்தவரையும் பெருசா பிரச்சனை இருக்காது. ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் கன்னிராசிக்கு பயிற்சியாகி அவருடைய பார்வைப்படுது இல்ல. நல்லா பாருங்க, உங்களுக்கு கன்னிராசியில இந்த குருவுடைய பார்வை படுறதுனாலதான் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் நல்ல பலனை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. குரு மட்டும் பார்க்கலாம் இன்னும் ரொம்ப கெட்ட பலன் பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய கெட்ட பலனை ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. ஏன்னு கேளுங்க, இந்த 2-3 மாசமா கன்னிராசிக்கிற படாத பாடு கிடையாது. அங்க புதன் வக்கரமா இருந்தாருங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டாரு, ரொம்ப செலவை கொடுத்துட்டாரு, குடும்பத்தையும் நிறைய செலவை கொடுத்துட்டாரு, வருமானத்தை குறைச்சிட்டாரு, வேலை உத்தியோகத்துல பிரச்சனை கொடுத்துட்டாரு, கணவனை ஒற்றுமையை குறைச்சிட்டாரு. ஏன்னா சனி வேற வக்கரமா இருந்தார், வேலைக்குள்ள கிரகம் வக்கரமா இருந்துச்சு, பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனை வச்சுட்டாரு, அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை வந்துருச்சு, அதே மாதிரி கணவன் மனைவிக்கு ஒரு ஒற்றுமை இல்லை. இது மாதிரி நிறைய தடையில ஒரு சின்ன சின்ன விஷயத்த உண்டு பண்ணிட்டாரு. அவர் என்ன 12ஆம் இடத்துல இருந்தார் இந்த புதன், அதோட இந்த கேதுவோட சேர்ந்து இருந்தாரா, நிறைய தடையில கொடுத்துட்டாரு. என்னை பொறுத்த இந்த வக்ரமான கிரக பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்தி கொடுக்கும். நல்லா பாருங்க, குரு இருக்கிற இடத்த விட பாக்குற இடத்துக்கு பலங்க. இவர் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, அவர் பாக்குற இடம் பாருங்க 1, 3, 5 சூப்பர் பார்வை, திரிகோண பார்வை. இது என்ன பார்வை? திரிகோண பார்வை. சரியான இடத்துல வருகிறார். அப்ப என்னை பொறுத்தவரையும் குரு பாக்குற இடம் எல்லாமே பொண்ணா மாறும். ஏன்னா அவர் செவ்வாய் நட்சத்திரம் இருந்து பார்ப்பாரு. ஃபர்ஸ்ட் 3, 8 யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னா 28க்குள்ள முயற்சி பண்ணீங்க. நவம்பர் மாசம் 28க்குள்ள வெளிநாடு வெளியூர் கிளம்புறவங்க கிளம்பலாம். வெளியூர் மூலம் நிறைய நல்ல செய்திகள் வரும், வீடு கட்டக்கூடிய யோகம் வரும், வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். இந்த இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எப்படி வந்து கணவன் மனைவிக்கு வர வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, இடத்த மாற்றுறது, வீடு எல்லாமே நீங்க பண்ணணும். நவம்பர் மாசம் 28ஆம் தேதிக்குள்ள நடந்தே தீரும். இந்த குரு அள்ளி கொடுத்துருவார். ஏன்னா அவர் குரு போகக்கூடிய நட்சத்திரம் மிருகஸ்ரீ, செவ்வாயுடைய கால்களை போறதுனால இப்ப இந்த அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து உங்க ராசியை பாக்குறாரு. வீட்டுல சுபகாரியம் நடக்கும், திருமண பேச்சுகள் பேசுவாங்க, காதல் திருமணமா, 2வது திருமணமா, முதல் திருமணமா எல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுப்பார். இதுவும் சூப்பரான நேரம். இந்த நேரம் பார்த்துக்குங்க. வீடு, இடம், பூமி சார்ந்த விஷயம், சுபகாரியம் பண்றது, கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் எல்லாமே கைக்கூடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த நேரத்துல. இப்ப திருமணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுப்பார். குழந்தை பாக்கியம் நிறைவு கிடைக்கும். ஏன் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? 5ஆம் இடத்தை அவர் 9ஆம் பார்வையா சிறப்பு பார்வையா பாக்குறாரு. அதனால குழந்தை பாக்கியம், பூர்வீக சொத்துல வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே அவர் பாக்குறதுனால இங்க சரி பண்ணி கொடுப்பார் இந்த காலத்துல, வக்ரமான பயிற்சி காலத்துல. வெளிநாடு போறது, வெளியூர் போறது எல்லாமே நீங்க போய்க்கலாம் அந்த காலகட்டத்துல. தொழில், உத்தியோகம், வெளிநாட்டுல வேலை பார்க்குறாங்க பாருங்களா, உயர் பதவி, ப்ரமோஷன் தேடி வரும். ப்ரமோஷன் தேடி வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுப்பாரு. ஏன்னா அவர் 11ஆம் வீட்டு அதிபதி. அதாவது நவம்பர் மாசம் 28ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவானுடைய கால்களை போறாரு. அங்கே ப்ரமோஷன் தேடி வரும். இப்ப வேலை உத்தியத்துல ப்ரமோஷன் நல்ல அனுகூலம் இதெல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. இந்த டைம் சூப்பரான நேரம். சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து, திசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும். தொழிலுக்கு எந்த ஒரு தடை நான் சொல்ல மாட்டேன். நல்ல ஒரு அனுகூலம் இப்ப இருக்குது. படிப்பு கல்வி எக்காரத்தை கூட தடை பண்ண போறாங்க. எந்த இங்க சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி, இந்த வக்ரமான கிரக பயிற்சியில படிப்பு கல்வியில நல்ல டாப்பான யோகத்தை கொடுப்பாரு. நல்ல ஒரு டைம் படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றத்தை இந்த வக்ரமான கிரக பயிற்சி கொடுக்கும். 9ஆம் இடத்துல வந்து பட்டம், பதவி, படிப்பு கல்வி எல்லாமே இருக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுவோம், தைரியம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா அரசாங்க வேலை இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு வெளிநாட்டில் வெளியூர்ல வேலை பார்க்கணும், ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறாங்கல்ல, தனியார் நிறுவனத்துல நல்லா இருக்கும். வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போறது எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு. ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், மருத்துவத்துறை இதெல்லாம் பாருங்க நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி லாட்ரி யோகங்கள் நிறைய பேருக்கு கிடைக்கும். இந்த வக்ரமான கிரக வச்சு நிறைய லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கும். ஏன்னா ஒரு 5ஆம் இடத்தை பாக்குறாங்களா, உழைப்பில்லாத வருமானங்கிறது 5ஆம் பாவம். அந்த இடத்த பாக்குறதுனால உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு லாபங்கள் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அப்ப லாட்ரி யோகத்தையும் அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும்.
கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. பெண்களுக்கு நல்லா இருக்கும், விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க. இதுலயுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், விடாமுயற்சி எல்லாமே பாருங்க இந்த உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க. இனிமே எந்த காரியம் எடுத்தாலும் பாருங்க உங்களுக்கு நல்லா வெற்றிகள் தெரியறது வாய்ப்பு இருக்கு. படிப்பு, கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. அதே மாதிரி வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை உத்தியோகத்துல நல்ல வெற்றிகள் எல்லாமே தேடி வருது. அதே மாதிரி பாருங்க தொழில லாபத்தை பாக்குறாரு, தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும், அரசாங்கம் மூலம் அனுகூலம் கிடைக்கும், படிப்புகள் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும், வீட்டுல ஒரு சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா உண்டு. இந்த காலகட்டத்துல வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, நண்பர்கள் பழக்கமான வெற்றிகள் கிடைக்கலாம், எல்லாமே காரியத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து அஸ்தரத்துல பிறந்தவங்க குடும்பம், ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க. இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வருது, லாபங்கள், வருமானங்கள் தேடி வருது. ஒரு உயர்ந்த பதவிக்கு போறீங்க, ப்ரமோஷனான வேலை பாக்குறீங்க, உத்தியோகத்துல நல்ல ஒரு வெற்றிகள் வருது, படிப்புகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றி வர்றது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வெளிநாடு யோகங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்த விஷயங்கள், அரசு மூல அனுகூலங்கள் எல்லாமே தேடி வருது. இனிமேல் நீங்க போகக்கூடிய பார்த்தா ஒரு வெற்றி பதை அமையுது. அடுத்து பார்த்தா சித்திர நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப தைரியமான குணங்க, தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இவங்களுக்கு பாருங்க சகோதர சகோதரி உறவுகள் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், உயர் பதவியை கொடுப்பார், ப்ரமோஷன் கொடுப்பார், வெளிநாடு யோகத்தை கொடுப்பார். அடுத்து வெளிநாட்டை வேலை பார்க்கணும்னா உயர் பதவி வெற்றியை கொடுப்பார். மெயினா மருத்துவத்துறை, காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கடுமையான உழைக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பாரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி கன்னி ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.